Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. நாங்கள் நெறிக்கிறவர் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். சிக்குமுடி வியாபாரம் அப்படியே ஊராக வியாபாரம் பண்ணே போவோம். எங்கே தங்குறோமோ அங்கே தங்கிடுவோம். அது மாதிரி தான் நாங்கள் தெரியுமா கடலூர் வந்தோம் வியாபாரத்துக்கு. சரி, நாளைக்கு படம் ரிலீஸு, படம் கூட்டம் வரும். சரி, அப்போ நேரத்தில் டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லி நாங்கள் என்ன படத்துக்கு வந்தோம் தெரியுமா, கருடன் சூரி நடித்த மூவிக்காக வந்தோம். சரி, படம் பார்க்கலான்னு ஒரு தியேட்டராண்ட போனோம். 8 மணிக்கு போனோம். காலைல வியாபாரம் கூட தேவையில்லை. சரி, படம் பார்க்கலாம், நாளைக்கு தான் பார்க்க முடியல. சரி, இன்னைக்கு பார்க்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் 8 மணி வரைக்கும் நாங்கள் உள்ளே இருந்தோம். 8 மணி வரைக்கும் அப்போ சொல்லியிருந்தா வெளியே போங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் கிளம்பிட்டு இருப்போம். அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க கம்மியாக இருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். வண்டி எல்லாம் பார்க்கிங்கில் விட்டோம். அதுக்கப்புறம் தெரியுமா வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கியூவில் நின்னோம். கியூவில் நின்று இருக்கும்போது அப்போ மக்கள் அவங்க தமிழவங்க கூட வந்தாங்க. அப்படியே லைனாக அவங்க கூட எதுவுமே சொல்லலை. அவங்களும் கியூவில் நின்னாங்க. அதனால் டிக்கெட் கொடுனா உங்களுக்கு நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. ஏமா நாங்களும் தானே லைனில் வந்தோம், நீங்கள் டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க டிக்கெட் இல்லை. சரி, இவங்கெல்லாம் வாங்கிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லாங்க. சரி, வாங்கிட்டு போட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்க டிக்கெட் வாங்கினே இருந்தாங்க. சரி, மறுபடியும் இடையில போய் கேட்டோம். இப்போவும் இல்லை, நில்லுங்கன்னு வெயிட் பண்ணினே இருந்தாங்க. 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். சரி, டிக்கெட் கொடுக்க சொன்னால் கூட கொடுக்கல. அது எல்லாம் வீடியோ கூட பிடிச்சிருக்கிறேன். டிக்கெட் கொடுனா டிக்கெட் இல்லை, உங்களுக்கு டிக்கெட் இல்லை. அது ஏன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சொன்னால் சரி, அதான் உள்ள சேர்க்கணும் சார், விடுது கூட இல்லை. எல்லா பேரும் கத்தணும், ஒன்றுமே பண்ணல. இப்போ வந்ததுக்கு தெரியுமா அவங்க டிக்கெட் உள்ள இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏன் உள்ள சேர்க்கல அது தெரியணும். நாங்களும் மனுஷன் தான், நாங்களும் தான் காசு கொடுக்குறோம். இன்னும் சும்மா மிம்மா நீங்க தேட்டருக்கு இல்லை, எங்களுக்கு சும்மா படம் பாக்குறோம், ஏன் உள்ள விடுங்க, நாங்க ஓரம் பாக்குறோம் அப்படி சொல்லல. நாங்களும் காசு கொடுக்குறோம், எங்களும் பார்க்க விடுங்கன்னு தான் சொல்றோம். இங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உள்ள சேர்க்கல. அதான் ஏன் சேர்க்கலன்னு போனா அதுக்கப்புறம் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவ ஏன் வந்தோன்னா கடலூரில் கருடன் படம் பார்க்க வந்த நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடலூர் அண்ணாபாலம் அருகே உள்ள திரையரங்க நிர்வாகம் இந்த டிக்கெட் வழங்க மறுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், நரிக்குறவர்கள் சார்பிலிருந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன? திரையரங்க நிர்வாகம் சார்பாக ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுக்கு? முழு விவரங்கள் என்ன? கடலூர் அண்ணாபாலம் அருகே உள்ள திரையரங்கில் கருடன் திரைப்படம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த திரைப்படத்திற்கு இன்று காலை பார்ப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு காலை டிக்கெட் வழங்க துவங்கியவுடன் சிறிது நேரம் காத்திருங்கள், உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். அவர்களும் காத்திருந்த நிலையில சிறிது நேரம் கழித்து மீண்டும் சென்று கேட்டபோது இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க நிர்வாகம் தெரிவித்ததாக சொல்றாங்க. இறுதியில் உங்களுக்கு டிக்கெட் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதனை அடுத்து ஆத்திரமடைந்த அவர்கள் அந்த தியேட்டர் நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போதும் அவர்கள் உங்களை படம் பார்க்க அனுமதிக்க முடியாது என கூறியதாக தெரிய வருகிறது. அதனை அடுத்து அந்த திரையரங்கத்திற்கு அருகே உள்ள புதுநகர் காவல் நிலையத்தில் அவர்கள் குடும்பத்துடன் புகார் மனுவை கொடுக்க முயற்சி செய்தனர். அந்த காவல் நிலையத்தில் இருந்தவர்கள் இது குறித்து கோட்டாட்சியரிடம் புகார் அளியுங்கள் என அனுப்பிவிட்ட நிலையில தற்பொழுது அவர்கள் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். கோட்டாட்சியர் தற்பொழுது ஒரு அவசர மீட்டிங்கில் இருப்பதால் அது முடிந்த பிறகு இவர்களை பார்ப்பதாக கூறியிருப்பதால் தற்போது அவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திலே காத்திருக்கின்றனர். அந்த திரையரங்கத்திற்கு போலீசார் போன் செய்து இவர்களுக்கு ஏன் அனுமதிக்கவில்லை என்று கேட்டதற்கு அவர்கள் சரியான பதில் கூறவில்லை என்று தெரிய வருகிறது. எனவே கோட்டாட்சியரிடம் இது குறித்து புகார் அளித்து அதன் பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிய வருகிறது. இருந்தாலும் இந்த 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தற்போது கோட்டாட்சியர் அலுவலகத்திலே மனு கொடுப்பதற்காக காத்திருக்கின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.